கேதுவின் பெயர்ச்சியால் ஆட்டம் காண போகும் 3 ராசிகள். ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க. நிழல் கிரகம் ஏற்படுத்தும் விபரீதம். ஜாதகக்காரரின் கிரக நிலைகள், பாவ புண்ணியங்கள், ஜென்ம கணக்குகளை பொறுத்து இது சிலருக்கு மாறுபடலாம். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் ஆணித்தரமாக கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் சில கிரக நிலை மாற்றங்கள், இடப்பெயர்ச்சியால் சில ராசிகளுக்கு பாதகமான விஷயங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்றும் ஜோதிட கணிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சி நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்வு ஜோதிட ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நிழல் கிரகமான கேது எப்போதும் பின்னோக்கியே நகரும் தன்மை கொண்டவர். அந்த வகையில் ஜனவரி 25ஆம் தேதியன்று கேது பகவான் பூரம் நட்சத்திரத்திற்குள் நுழைந்துள்ளார். இந்த இடமாற்றம் என்பது அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு பெரிய சவால்களையும் பின்னடைவுகளையும் இந்த மாற்றம் தரும். இந்த காலகட்டம் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று ஜோதிடம் கணிக்கப்பட்டுள்ளது. கேதுவின் இந்த இடப்பெயர்ச்சியால் பாதிக்கப்படும் முக்கிய 3 ராசிகள் குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மேஷம். மேஷ ராசியினர் இனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய தொழில் முயற்சிகள், முதலீடுகள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையும் உடனே முடிவு செய்து அதில் இறங்குவது பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். உடல் நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படாதபடி இருந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பண இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அதனால் வரவு செலவு விஷயத்தில் அதிகமாக கவனம் இருக்க வேண்டும். தேவையற்ற பண இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படுவது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் பிணக்குகள் வராமல் தடுக்க வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சிம்மம். சிம்ம ராசியை பொறுத்தவரை கேதுவின் இந்த மாற்றம் சில சங்கடங்களை உருவாக்கக்கூடும். பழைய உடல் பாதிப்புகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். அதனால் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அல்லது பிரிவுகள் ஏற்படக்கூடும். அதனால் எப்போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. வாகன பராமரிப்பு செலவுகளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தமும் ஏற்படலாம். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பெயர்ச்சி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை கொண்டு வரலாம். வியாபாரத்தில் புதிய சோதனைகளை தவிர்க்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். வங்கி இருப்பு மளமளவென குறைவது மற்றும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலையை தரக்கூடும். கசப்பான அனுபவங்களை தவிர்க்க விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது பாதிப்புகள் வராமல் தடுக்க உதவும்.